ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. அதனால இந்த வர்றவ எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது. திமுக நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ கோத்தளபதி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ ஏன் நானே பேரை சொல்றேன், மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணின்லாம் அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வர்றவ எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது. தலைவர் டெல்லியில நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின், இரண்டாவது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், நாங்க 3 பேர் தான் மெயினா இருந்து இந்த இந்தியா கூட்டணியை காப்பாத்திக்கு இருக்கோம். ஆனா இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அங்க சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. இப்போ பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. அது அப்படியே காமிச்சிருக்காங்க. வேலை மாசுவிதின்னு போர்டு போட்டிருப்பாங்க. மதுரையினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார் கூட எம்டியூன்னு தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் பெரியார் போட்டு, அது ஒன்று மட்டும் தப்பு. சென்ட்ரல் அந்த காலத்தில் என்ன இருக்கணும்னா சென்ட்ரல் போட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், அது தப்பு. பெரியார் திருமங்கலம்னு ஒரு பஸ் ஓடும், இப்படிலாம் போட்டு பராசக்தியில் அதனுடைய அந்த இந்திய இனிப்பை பற்றி தான் அது போட்டு. அப்போ இதில் நடந்தது உண்மை. வேல்சாமி சொன்னார், தியாகராஜர் காலேஜில் படித்தேன்னு. இந்த காலத்தில் ஒரு உணர்வோட இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள்ன்றதை விட ஒரு திமுகவினுடைய ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் காரணமே அன்றைக்கு உள்ள மாணவர் அணி தான். பெரிய பெரிய ஆள் இதில் இருக்க பூரா உணர்வோட இந்தி வேண்டாம் என்ற அடிப்படையிலே அன்றைக்கு பாடுபட்டாங்க. அது தொடர்ச்சியாக வந்துச்சு. அதுக்கு பின்னால கூட 93ல் நாங்கள் இந்தி எடுத்து இந்த ஸ்டேட் பேங்க், ரயில்வே ஸ்டேஷனு எல்லாத்தையும் அழிச்சு 4 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.